ஹலோ மக்களே, அந்த வெண்ணெய் கமருதீன் இருக்கான்ல, அவன் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டான் மக்களே லைவில். நேற்று எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருந்தாங்க, அதை பற்றி பேசுங்க, அரோரா கமருதீனை ஏற்றி விடுறதும், அதுக்கப்புறம் திருப்பி வீக்கெண்டில் பாரு அடிக்க போகிறாங்க, அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க. விஜேஎஸ் வேறு அரோராக்கு சப்போர்ட்டு, பிபி டீமும் அரோராக்கு சொம்பு. ஸோ இதை பற்றி பேசுங்க. அதுவும் அந்த அரோரா எந்த டாபிக் எடுத்து பேசினாலும் அதை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த வாரமும் பாரு அதை வச்சு அசிங்கப்படுத்த போகிறாங்க, பேசுங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் த்ரோட்டும் கொஞ்சம் பேச முடியல, ப்ளஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் சரி இன்னைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி சேர்த்து பேசான்னு அவன் காலையிலே ஆரம்பிச்சிட்டான் மக்களே. அந்த வெண்ணெய் கமருதீன் இப்போ காலையில் ஜெயிலில் இவங்க சாண்ட்ராவும் அவங்களும் இருக்காங்க இல்லைங்களா, திவ்யாவும். அப்போ பாரு பிரஜன் பேசிகிட்டு இருந்தான். அப்போ அந்த வெண்ணெய் தனியாக அவன் தான் தைரியமான ஆம்பளையாச்சே. தைரியமான ஆம்பளையா இருந்தால் அவன் வீக்கெண்டில் இப்படி அப்படின்னு சொல்லி அவன் எந்த பொண்ணு கூட சுற்றுறான் அப்படிங்கிறதையும் சேது சார் அட்ரஸ் பண்ணட்டும். அதே மாதிரி சேது சார் ரொம்ப தைரியமான ஆளாக இருந்தால் இது உங்கள் பர்சனல், முதல் வீக்கில் துஷாரு, இப்போ நீப்பா அப்படின்னு சொல்லட்டும். அதை விட்டுட்டு பாரு அடிச்சார் அப்படின்னா அவர் மரியாதை கெட்டு போகும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஏற்கனவே அந்த தேவையில்லாத விஷயத்தை அட்ரஸ் பண்ணி தான் சேது சார் மரியாதை கெட்டு போயிடுச்சு. இதை திருப்பி நோண்டி அட்ரஸ் பண்ற இடத்துல கமருதீனை வச்சு செய்வார்ல, சும்மாவே வச்சு செய்வார்ல விஜேஸ். அப்ப இதுலயுமே வச்சு செய்யணும்ப்பா. நீ உங்க கேம் ஆட வந்த, இல்ல நீ யார் கூட கேம் ஆடுறதுன்னு உங்க பிரச்சனை, இல்ல உங்களுக்குள்ள என்ன கேம் போகுதுங்கிறது உங்க பிரச்சனை. இதெல்லாம் பர்சனலா எடுத்து நாங்க பேச முடியாதுப்பா. நீங்க அரோரா கிட்ட பேசிக்கோங்க, இல்ல அரோரா உங்ககிட்ட பேசிக்கிட்டோம், இது எப்படியோ போங்கன்னு அவர் சொல்லணும். அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. பட் ஆனா அவர் நேற்று என்ன சொல்லிட்டு இருந்தா, அந்த அரோரா இந்த மாதிரி அவ பேர் பாரு அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் என்ன காமனாக சொன்ன, அவர் ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே சொல்லலையே. பொதுவாக ஒத்து போகலன்னா தள்ளி போயிடணும், சும்மா டார்ச்சர் பண்ணக்கூடாது. நான் தள்ளி போனாலும் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னான். அவள் ஸ்பெசிஃபிக்காக லவ் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, நான் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டை திருப்பி லவ் பண்ணுற அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆனால் அவன் என்ன சொன்னான், அந்த அரோரா அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாரு சொன்னதோட இன்டென்ஷன் இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அவ்வளோ தெளிவாக இருக்கிற அவ அப்போ வெளியே துஷார் கூட என்னமா கீழ்ச்சான்றதும் நம்மளுக்கே தெரியும். அவன் எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் கமருதீன் கிட்ட. இந்த கமருதீன் வெக்கமே நிற்கிறான், வெக்கமே இல்லாமல் நிற்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், இவன் இவனுக்கு 2 பொண்ணுமே வேணும். இவனுக்கு பகலில் அவ கூட சுற்றிட்டு ஃபுல்லாக அது 1 hourல இதெல்லாம் வரணும். நைட்டில் வரும்போது இவ கூட கேம் ஆடிட்டு இவளை இந்த கேமுக்காக யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓட்டம் வரணும். ஸோ அரோரா ஓட்டம் இவனுக்கு வேணும். பாரு அந்த ஷோவை லீட் பண்ணுறான் போது அவள் ஓட்டம் வேணும். பச்சை ஒரு என்ன மாதிரி ஒரு கேம் அவன் ஆடுறானே தெரியல. ரொம்ப டர்ட்டி ஃபீல்லோ அக்லி திங்ஸ். அவனுக்காக அவனுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ்னு எனக்கு தெரியல. ஒன்று. இன்னொன்று அவன் இப்படி பாரு வேணாம், இல்லைனா அரோரா தான் எனக்கு ஃப்ரெண்டுன்னா அவன் பாரு கிட்ட பேசக்கூடாது. அந்த கேக்கை எடுத்து வச்சு பாருக்கு அந்த சாக்லேட் ஊட்டி விட்டதாகட்டும், அதுக்கப்புறம் சபரி பாரு விஷயத்தை